கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா, விக்ரம், பாலா இவங்களோட காம்பினேஷன்ல 2003ல பிதாமகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அது இந்தியாவையே பாலா யாருன்னு சொல்லிட்டு திரும்ப வைக்கிற படமா இருந்தது. கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை இப்போ சதீஷ் கௌசிக் அப்படின்றவர் இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ண போறதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. ஏற்கனவே பாலா விக்ரமோட காம்பினேஷன்ல வந்த சேது அப்படின்ற படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணியிருந்தாரு. பாலாவோட ஒர்க் தனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் சேது மாதிரி ஒரு படத்தை நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அதே மாதிரி தான் பிதாமகனும். இந்த படத்தை நான் கண்டிப்பா ஹிந்தியில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு இப்ப எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிதாமகன் தெலுங்குல ஆல்ரெடி டப் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2007ல கர்நாடகால ரீமேக் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது போக சூர்யா பாலா ஒரு காம்பினேஷன்ல வேற ஏதாவது படம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப சூர்யாவோட என்ஜிகே படம் அதோட டீசர் இப்ப ரிலீஸ் ஆனது. அது வேற லெவல்ல ஒரு மாஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்துல 3வது முறையா கேவி ஆனந்தோட காம்பினேஷன்ல காப்பான் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்கிறாரு நம்ம சூர்யா. இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சூர்யாவோட சேர்ந்து சாய்சா, பொம்மனி ராணி, ஆர்யா, சமுத்திரகனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. மோகன்லால் இதுல சிஎம்ஆ பிளே பண்ணிருக்காரு. அவருடைய செக்யூரிட்டி கார்டா சூர்யா பிளே பண்ணிருக்காரு. சூர்யாவோட அண்ணனா சமுத்திரகனி இருக்கிறாங்க. சமுத்திரகனிக்கு ஒய்ஃபா பூர்ணா நடிக்கிறாங்க. ஆர்யா சிஎமோட பையனா நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் ஜூலை மாசத்துல ரிலீஸ் ஆகும். கூடவே படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட லாஸ்ட் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுல சூர்யாவுக்கும் சாய்சாக்கும் நடுவுல இருக்கிற ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் படமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சூர்யா இறுதி சுற்று டைரக்டரான சுதா கொங்கராவோட படத்துல நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. என்ஜிகே படத்தோட டீசர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த படம் அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதே மாதிரி சூர்யாவுக்கு ஏகப்பட்ட மாசான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம மாஸ் ஃபைட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருந்தது. இப்படி இருக்கிற பட்சத்துல காப்பான் படத்தையும் பார்க்கும் பொழுது இந்த படத்திலையும் ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கேவி ஆனந்த் இப்ப ரீசெண்டா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, மோகன்லால் அவருடைய போர்ஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதாகவும் அதுக்காக கடைசி நாள் அவரோட சேர்ந்து படத்தோட யூனிட் ஃபுல்லா இருந்து ஒரு போட்டோ எடுத்ததாகவும் தகவல் போட்டிருந்தாரு. காப்பான் படத்தோட எடிட்டரான ரூபன் அவர் படத்தை எடிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபைட்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. எடிட் பண்றதுக்கே ரொம்பவே ஆசையா இருந்தது. படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ சூர்யாவுக்கு போட்டி சூர்யா தான் அப்படின்ற லெவலுக்கு இப்ப அவருடைய அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அவளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ சூர்யா, பாலா, விக்ரம் இவங்களோட காம்பினேஷன்ல பிதாமகன் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை இப்ப ஹிந்தியில எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம காப்பான் படத்தை பத்தி நிறைய தகவல் பார்த்தோம். இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.